வெல்கம் டு சிகே நெக்லெட்ஸ். நான் உங்கள் பிரேமலதா ஆனந்த் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பேட்டர்ன் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இதில் 2 மெத்தட்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க இந்த ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் ஷேப்ஸு ட்ரை பண்ணணும். அடுத்து டிசைன் போடணும். ஓகேங்களா? கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ தான் யூடியூப் பார்த்து கற்றுக்கணுன்றவங்க இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போ என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் பேசிக் லெவல், அது நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்க எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அக்டோபர் மந்த் பேட்ச் வந்து போய்ட்டுருக்கு. லிமிட்டட் சீட்ஸ் தான். சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். திலகம் சேஃப் போட்டிருக்கேன். இதுக்கு முதல்ல அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இது வந்து பேட்டர்ன் ஸ்டிச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ட்ராப் ஷேப்பில் நீங்கள் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னும் 2 ஷேப்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க எனக்கு கம்பல்சரி நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ஷேப்ஸு கம்பல்சரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு டிசைன் ட்ரை பண்ணணும். கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. எந்த ஏஜில் இருக்கவங்களும் ஜாயின் பண்ணலாம். இன்னொன்று ஆஃபீஸ் போகிறவங்கலாம் ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு செய்யலான்ற ஐடியாவில் இருக்கோம். வீக்கெண்ட் டேஸில் கிளாஸ் எடுப்பீங்களான்னு. இது பார்த்திங்கன்னா இந்த எட்ஜஸில் வரல ஷார்ப்னஸ் கோசம் இது வரைக்கும் ஸ்டிச்சஸ் போட்டு எண்ணாட் போட்டுக்கிறேன். ஒர்க் போகிற லேடிஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஒரு 2-3 பேர் வீக்கெண்டில் கிளாஸ் எடுப்பீங்களான்னு. அதை பற்றி நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். அப்படி எடுக்கிற ஐடியா இருந்தால் நான் வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே கிளாஸ் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களுக்கு நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போது இது பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இதை வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த மாதிரி டிவைட் பண்ணியாச்சு. நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணியிருப்போமோ சேம் அதே தான். இந்த எட்ஜஸில் வரையில் ஷார்ப்பாக இருக்கிற இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். சேம் அதே தான். பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணமோ சேம் அதே தான். ஓகேவா? இந்த இடத்துல வரையில் ஒரு எண்ணாட் போட்டுடணும்.
கிளாஸ் பற்றின எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை சேம் அதே நம்பர் தான், கால் பண்ணுங்கள். அடுத்து இந்த லைனுக்கு வரோம். நான் எப்படி பண்ணுறேன்ட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போது இது பண்ணோமா, இதுக்கு சென்டரில் இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு சென்டரில் குத்தி எடுக்கிறோம். ஓகேவா? இது நல்லா பாருங்கள், இதுக்கு சென்டரில் இதுக்கு ஒரு எண்ணாட்டு. நீங்கள் நான் சொல்கிறது புரியலாட்டியாலும் நீங்கள் மியூட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? சேம் பட்டன் ஒரு ஸ்டிச் தான். இப்போ இங்கே டிவைட் பண்ண பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகேவா? இப்போது இங்கே போட்டாச்சா, இதுக்கு சென்டரில் சைடில் ஸ்ட்ரைட்டாலாம் இருக்கோன்னா உள்ள சென்டரில் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ணுறேன்னு. இது வந்து ஃபில்லிங்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம் எல்லா இடத்துலையும். எந்த ஒரு டிசைனுக்குனாலும் இதை வந்து நீங்கள் ஃபில்லிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டிச்சை. இது ஒவ்வொரு இடத்துலையும் வரையில் எண்ணாட் போட்டுகிட்டே வரணும். ஓகேவா? ஒவ்வொரு இதுக்கும் நம்ம எண்ணாட் போட்டுகிட்டே வரணும். ஓகேவா? ஒவ்வொரு லைனாக. அடுத்து நான் இந்த செயின்குள்ளே தான் குத்தி எடுக்கிறேன். நம்ம அவுட்லைனாக செயின் போட்டோம் பார்த்திங்களா, அதுக்குள்ளே தான் த்ரெட் எடுக்கிறேன். அதுக்குள்ளே இருந்து தான் இப்போது சென்டராக தான் நம்ம போட்டுட்டு வரணும் ஸ்டிச்சை. ஓகேவா? நீங்கள் நான் சொல்கிறது புரியலாட்டி மியூட்டில் போட்டு பாருங்கள். வீடியோவை எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் என்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுறேன், எந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன்றது உங்களுக்கு தெரியாமல் போகும். ஸோ நீங்கள் எப்போவுமே ஸ்கிப் பண்ணாமல் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக யூடியூப் பார்த்து கற்றுக்குறவங்க வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ஒர்க் எல்லாத்தையும் எனக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. யூடியூப் பார்த்து கற்றுக்குறவங்க வந்து
நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியும். ஆரி கிளாஸ் பேசிக்லேருந்து ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு தான் இருக்கேன். செயின் ஸ்டிச்லேருந்து ஆரி ஸ்டாண்டில் ஃப்ரேம் எப்படி மாட்டுறது, கிளாத் எப்படி மாட்டுறது, அப்புறம் நாடா எப்படி ரேப் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்து நிறையா விஷயங்கள் கற்றுக்கோங்க. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடையில் ஒவ்வொரு இதுக்கும் எண்ணாட்டு போட்டு தான் நீங்கள் இது பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இதுதான் பேட்டர்ன் ஸ்டிச்சு. ஓகேவா? இது பார்க்க கொஞ்சம் தேன் இது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? பேட்டர்ன் ஸ்டிச் வந்து ரவுண்ட் ஷேப்பில் நான் இப்போ அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இதை வந்து இப்போது டிவைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்லேயும் போட தெரியணுன்றதுக்காக நான் ஆல்ரெடி ட்ராப் ஷேப் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஷேப்பு சொல்லி கொடுக்குறேன். சேம் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். ஓகேவா?
உங்களுக்கோசம் பொறுமையாக போட்டு காட்டிகிட்ருக்கேன். ஸோ என்ன பண்ணுறேன்றத நல்லா கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் குத்தி எடுக்க போகிறோம். நம்ம வந்து இந்த சென்டரில் தான் போட்டு எடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ அது பண்ணுறோம். சென்டரில் குத்தி எடுக்கிறோம். சென்டரில் குத்தி எடுக்கிறோம். இங்கே ஒரு லுக் மாதிரி ஃபார்ம் ஆகிற இடத்துல குத்தி எடுக்கிறோம். அடுத்து அதே மாதிரி சென்டரில் இந்த இடத்துல வர ஒவ்வொரு இடத்துலையும் எண்ணெட்டு நீங்கள் கொடுத்துட்டு வரணும். இது சேம் பட்டன் ஹோல் தான். ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து இந்த மாதிரி சேஃபில் இந்த மாதிரி இந்த சென்டரில் குத்தி எடுக்கிறது தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. சேம் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான், டிஃப்ரெண்ட்டே கிடையாது.
இதுக்கு என் நாட் போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது முடிச்சாச்சு. உங்களுக்கு இப்போ திலகம் சேஃபும் ரவுண்ட் சேஃபும் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு இன்னொரு சேஃபு ட்ரை பண்ணணும். ஓகேவா? இந்த சேஃப் வந்து ட்ரையாங்கிள் சென்டரில் வர மாதிரி இதெல்லாம் ஆஃப் ரவுண்டு வரா மாதிரி ட்ரை பண்ணோம். இதில் வந்து நீங்கள் டிவைட் பண்ணுறது இப்படி டிவைட் பண்ணிக்குவீங்க ட்ரையாங்கிளில். இதில் வந்து இந்த மாதிரி டிவைட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகேவா? ட்ரையாங்கிள் வித் ஆஃப் சர்க்கிள் இந்த 3 டைரக்ஷன்லேயும் சுற்றி போட்டுட்டு இதில் வந்து நீங்கள் டிவைட் பண்ணி போட்டு பழகுங்க. ஓகேவா? தேங்க்யூ.